ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். யூஸ் பண்ணாத இயரிங் ஹோல்டர் அண்ட் செயின் பாக்ஸஸை வச்சு மல்டி இயரிங் ஹோல்டர் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது தான். இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட், நான் என்கிட்ட கிளிட்டர் ஷீட் இருக்குன்னு நான் இது எடுத்துக்கிட்டேன். செயின் பாக்ஸோட லென்த் அண்ட் வித்துக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி திக்கான ஒரு பேப்பர், அப்புறம் ஒரு க்ரீட்டிங் பேப்பர், மல்டிபர்பஸ் க்ளூ, ஸ்கேல், பென்சில், அப்புறம் ஒரு நைஃப், மெஷரிங் டேப், சிசர் அண்ட் பென்சில். இந்த பென்சில் நம்ம செயின் பாக்ஸில் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 விதமான இயரிங் ஹோல்டர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயரிங் ஹோல்டர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த செயின் பாக்ஸை எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற இந்த வெல்வெட் ஷீட்டை நான் தனியாக எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வெல்வெட் ஷீட் தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே விட்டுறலாம். இதை ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை நீட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த ஹூக்ஸ் உங்ககிட்ட ரிங் டைப் இயரிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் 2 பாக்ஸோட வெல்வெட் ஷீட்டை வச்சு ஒரு பாக்ஸுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். அந்த ஹோல் இருக்கிற பார்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பாக்ஸில் இருக்கிற வெல்வெட் ஷீட்டை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, அதனால அங்கே ஒரு க்ரீட்டிங் பேப்பரை வச்சு நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக நான் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரீட்டிங் பேப்பரை பிளெயின் பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஷேப் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வெல்வெட் ஷீட்டை வச்சு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. நான் எண்ட்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். மிச்ச சைட்ஸில் நான் ஃபோல்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வேறு வெல்வெட் ஷீட் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வெல்வெட் ஷீட்டை எடுக்கவே தேவையில்லை, அப்படியே இருக்கும். இந்த ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இயரிங் ஹோல்டர் ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த சார்ட் பேப்பர், ஃபோம் ஷீட், அப்புறம் இந்த வெல்வெட், இந்த 3யும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். நான் இந்த ஃபோம் ஷீட்டை ஒரு மாதிரி ட்ரெபிசாய்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் எல்லா இயரிங் ஹோல்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் அவங்க கட் பண்ணியிருப்பாங்க. இது இந்த லைட்டாக எம்போஸ்ட் இப்படி மேலே இருக்கிறதுக்காக. ஸோ இந்த ஷேப் நான் சார்ட் பேப்பர்லேயும் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த ஃபோல்டிங்காக இந்த நைஃபோட பேக் சைடை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது பண்ணோம்னா அது கிழிஞ்சு வராது, பட் நமக்கு அந்த இம்ப்ரெஷன் கிடைக்கும். இப்போ அந்த ஃபோம் ஷீட்டையும் இந்த சார்ட் பேப்பரையும் நம்ம ஒட்டிக்கணும். இது ஃபோம் ஷீட் ஓட்டுறதுக்காக நான் மல்டிபர்பஸ் க்ளூ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளூ கன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அவ்வளவா ஒட்டாது ஃபோம் ஷீட்டில். அடுத்து இந்த வெல்வெட்டை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த வெல்வெட்டையும் ஃபோம் ஷீட்டில் ஒட்டுறதுனால நான் இந்த மல்டிபர்பஸ் க்ளூ யூஸ் பண்ணுறேன். டாப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணி விடணும். அதனால் பாட்டமில் எட்ஜில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம டாப் சைடில் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வெல்வெட் ஷீட்டில் கொஞ்சம் கேப் இருக்கும். அடுத்து வெல்வெட் ஷீட்டை நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிக்கலாம்.
இது வந்து நல்லா ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருவோம். ஏன்னா இதுதான் நம்மளோட இயரிங் ஹோல்டரான ஸ்ட்ரிப்பு. இதை வந்து ஹோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணோம்னா தான் வந்துட்டு இந்த மல்டிபர்பஸ் க்ளூ வந்துட்டு ஒட்டும். இந்த ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம கையில் க்ளூ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வெல்வெட் ஷீட் வந்து நம்ம டச் பண்ண வேண்டாம். இல்லைன்னா அந்த வெல்வெட் ஷீட்டில் அந்த க்ளூ நல்லா ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் அசிங்கமாயிடும். அடுத்து அதை ட்ரை பண்ணிக்குவோம். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பென்சிலை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் கொஞ்சம் கேப் விட்டு. இப்போ அந்த பென்சில் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த இயரிங் ஹோல்டரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த கட்டிங்ஸ் அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம். நான் வந்துட்டு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு இது வச்சுருக்கேன். அப்புறம் அந்த லென்த் வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கு வச்சு மார்க் பண்ணுறேன். இதை வந்து கட் பண்ணும்போது ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம அது மேலே கட் பண்ணிக்கணும். இல்லைனா வந்துட்டு இயரிங்ஸ் வந்து அதில் போகாது. நம்ம வந்து இந்த செட்டில் வந்துட்டு 5 pairs ஆஃப் இயரிங்ஸ் வைக்கலாம். நம்ம கோல்ட் ஜுவல்லரிஸ், அப்புறம் வந்துட்டு இமிடேஷன் ஜுவல்லரியில் கொஞ்சம் காஸ்ட்லியான ஜுவல்லரி, அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய இயரிங்ஸ் வைக்க முடியாது. நார்மல் டெய்லி வேர் இயரிங்ஸ் வந்துட்டு நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு க்ளூவை வந்து பாக்ஸில் நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்து இந்த வெல்வெட் ஷீட்டை வந்துட்டு நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுருவோம். இப்போ அந்த பென்சில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ நம்ம கரெக்டான லென்த்துக்கு தான் வச்சுருக்கோம். இதை வந்து ட்ரை பண்ண விட்டுருவோம். இது வந்து நம்மளோட கஸ்டமைஸ்டு பாக்ஸ். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன இயரிங்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இதில் 5 இயரிங்ஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் மெத்தடுக்கு போவோம். செகண்ட் மெத்தட்லையும் சேம் இந்த க்ரீட்டிங் பேப்பரை வந்துட்டு பாட்டமில் ஸ்டிக் பண்ணிடுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த கமல் பாக்ஸில் இருக்கிற இந்த வெல்வெட் ஷீட்டை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த வெல்வெட் ஷீட்டை வந்து டைரெக்டாக வைக்கிறது வந்துட்டு ஒரு 4 தான் வைக்க முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை அப்படியே ஈஸியாக பேஸ்ட் பண்ணிடலாம். மல்டிபர்பஸ் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஒட்டிடுவோம். ஆனால் என்ன இதில் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயரிங் பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு கலர்ஸில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரே மாதிரி இருக்காது. நம்ம வந்து மெஷர்மெண்ட் தான் இதில் வந்துட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு என்கிட்ட இந்த 3 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ நான் 3யையும் வந்துட்டு எடுத்து இதில் ஒட்டிடுறேன். இப்போ வந்து சில ட்ராப்ஸு, அப்புறம் வந்துட்டு இயரிங்க்கு பின்னாடி போடுற பட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த பாக்ஸை வந்து நான் இங்கே ஒட்ட போகிறேன். இந்த பாக்ஸ் அங்கே ஃபிட் ஆகலை. ஸோ நான் வந்துட்டு சைடில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த கட் பண்ணி விட்டதை நம்ம பேக் சைடில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒட்டிடுவோம். இது வந்து நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இருக்காது. நம்மக்கிட்ட இருக்கிற அவைலபிள் திங்ஸை வச்சு நம்மளே க்ரியேட்டிவாக வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ண விட்டுருவோம். இந்த கேப் வந்துட்டு கொஞ்சம் சொரன்னு இருக்குது நம்ம கட் பண்ணதால். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அந்த மல்டிபர்பஸ் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிடுவோம். அது காஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து சொரப்பு இருக்காது. ஸோ நம்மளோட 2 பாக்ஸஸும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸஸ் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ண கமல் பாக்ஸஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட ஐடியாஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி வந்துட்டு பாக்ஸஸ் வேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைம்ஸில். இந்த இயரிங் பாக்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கம்மல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம இதை வந்து கோல்டு இயரிங்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு ஸ்டோன் இயரிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய பெரிய ஜிம்கீஸ் வந்துட்டு இதில் வைக்க முடியாது, ஏன்னா வந்துட்டு இது வந்து டெய்லி வேர் இயரிங்ஸ் மாதிரி தான் வந்துட்டு இந்த பாக்ஸ் இருக்குது. க்ளோஸ் பண்ண முடியாது பெருசு வச்சோம்னா. இந்த மாதிரி நம்ம இயரிங்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதால நமக்கு வந்துட்டு டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்துட்டு சேவ் ஆகும். கூடவே வந்துட்டு நம்ம சேஃபாக நம்மளோட திங்ஸை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாக்ஸில் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொக்கி இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த வீடியோவை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.